கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். காலை தேர்ந்துளிகள் மூலமாய் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 43வது சங்கீதம் 3வது வசனம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி என்னை கொண்டு போவதாக. ஜான் கென்னடி ஜூனியர், முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியின் மகன், 1999 ஜூலை மாதம் 16 சிறிய விமானத்தில் பறக்கும்போது விபத்து நேரிட்டு விமானம் அட்லாண்டிக் பெருங்கடலில் விழுந்தது. விபத்திற்கு காரணம் பாதை சரியாய் தெரியவில்லை என்று வழக்கமான குறைபாடுதான் என்று கண்டறியப்பட்டது. அதாவது, விமானத்தை தரையிறக்கும் போது பாதை தெளிவாய் தெரியாத பட்சத்தில் கருவிகளை நம்புவதை விட்டுவிட்டு விமானத்தை திசை திருப்பி தரையிறக்க முயற்சி செய்வார்கள். வாழ்க்கையின் காரியங்கள் நம்மை அடிக்கடி மேற்கொள்ளும் போது நாம் திசை திருப்பப்பட்டதாக உணர்கிறோம். புற்றுநோய் இருப்பது கண்டறியப்படுதல், நேசிக்கிறவர்களின் மரணம், வேலை இழப்பு, நண்பனின் துரோகம் போன்ற வாழ்க்கையின் எதிர்பாராத நிகழ்வுகள் நம்மை தோற்கடிக்கவும் குழப்பவும் செய்கிறது. இது போன்ற சூழ்நிலைகளில் நாம் கடந்து செல்லும் பொழுது சங்கீதம் 43 ஜெபமாக ஏறெடுக்கலாம். இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தீமையினாலும் அநீதியினாலும் சூழப்பட்டவராய், தோல்வியின் பாதையில் தொலைந்து போனவராய் உணர்கிறார். விரக்தியில் சங்கீதக்காரன் தேவனுடைய வழிநடத்துதலை சார்ந்து தான் அதிகம் விரும்பும் தேவனுடைய சமூகத்திற்கு பத்திரமாய் தன்னை திசை திருப்பும்படிக்கு விண்ணப்பம் செய்கிறான். தேவ சமூகத்தில் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் புதுப்பிக்கப்படுவதை இங்கு சங்கீதக்காரன் அறிந்திருக்கிறான். வழி நடத்துதலுக்கு சங்கீதக்காரனுக்கு தேவைப்பட்ட கருவிகள் என்னது? சத்தியத்தின் வெளிச்சமும் பரிசுத்த ஆவியின் மூலம் உறுதியளிக்கப்பட்ட தேவனுடைய சமூகமுமே. நீங்கள் திசை மாறி தொலைந்து போனவர்களாய் உணரும்போது தேவன் தன்னுடைய ஆவியின் மூலமாகவும் சமூகத்தின் மூலமாகவும் உங்களை வழிநடத்தி உங்களை தேற்றவும் உங்கள் பாதைக்கு வெளிச்சத்தை காட்டவும் முடியும். திசை மாறி எந்த சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை வழிநடத்தும் தேவனுடைய உதவியை ஏன் நீங்கள் நாடக்கூடாது? ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, வாழ்க்கையின் சவால் நிறைந்த மற்றும் திசை மாறிய சூழ்நிலைகளில் என்னை தனியே விட்டுவிடாமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பாதைகளில் என்னை வழிநடத்தும் பொருட்டு இன்று உம்மை சார்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.